ரொம்ப நாளாக எனக்கு இது பேசணும்னு ஆசை. ஒரு சைக்காலஜிக்கல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கடைசி மட்டும் வீடியோவை பாருங்கள். இப்போ என்னென்னா, ஒருத்தர் தவறு செய்கிறான், ஒருத்தர் தப்பு செய்கிறான் அப்படின்னா கேவலமாக இருக்கலாம். அவன்கிட்ட போய் யாருமே நீ ஏன் இப்படி செய்கிற, ஏன் இப்படி பண்ணுறேன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் மீ. ஜென்ரலாக யூஸ்வலாக அப்படித்தான். ஏன் அவனுக்கு அறிவு இல்லையா, மெயின்டி இல்லையா அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அதே ஒருத்தன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், தக்குவாவாக இருக்கானா, அவன்கிட்ட போய் எதுக்குடா இவ்வளோ நல்லவனாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம். நல்லவனை பார்த்து ஏன்டா இவ்வளோ நல்லவனாக இருக்கேன்னு கேட்போம். கெட்டவனை பார்த்து ஏன்டா இப்படி இருக்க, திருந்த மாட்டியான் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டோம் யூஸ்வலாக. ஏன்னா சைத்தானுக்கு அதுதான் வேணும். கெட்டவன் கெட்டவனாகவே இருக்கணும், நல்லவன் கெட்டவனாக மாறணும், அதுதான் வேணும். கொஞ்சம் ஆழமாக யோசித்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போது சலஃபி போடுறாங்கல்ல, சலஃபின்னா கவர் பண்ணுறதுமே நம்மளோட கம்யூனிட்டியில் கரெக்டாக. இப்போது அதை போடாதவங்க இருப்பாங்களே, அந்த ஜென்ரலாக எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாதவங்கள்ட்ட போய் இதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டோம். அதே ஒருத்தர் இஷ்டப்பட்டு நான் தன்னை கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்கள்ட்ட போய் இந்த ஏஜ்லேயேவா நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் நல்லா ஆழமாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு ஏன்னா 10ல் 11 இருக்கிறது. இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஷேர் பண்ண யோசிப்பீங்க. இதுவே கோமாளித்தனம் பண்ணால் ஈஸியாக ஷேர் பண்ணிடுவீங்க. வட்டா பாய்.